மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மாறுவேடத்தில் சிக்கிய தம்பதி, தெல்தனிய வைத்தியர் கொலையின் பின்னணி அம்பலம். இந்தியாவே விடுதலை புலிகளை உருவாக்கியது, இலங்கையில் வெடித்த புதிய சர்ச்சை. ராஜபக்ஷ குடும்பத்தை பழிவாங்குகின்றது அனுர அரசு, கதரும் மஹிந்த ராஜபக்ஷ. கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய தடையா, நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு. என்னுடைய லம்போர்கினி காரை கண்டுபிடித்து தாங்க, அனுரவிடம் நாமல் கோரிக்கை. நீதிமன்ற பெட்டகத்தில் இருந்த ஹெரோயினை திருடிய அதிகாரி, 22,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல். இலங்கையில் 16 வயது சிறுவர்களுக்கு சோசியல் மீடியா தடையா, பாராளுமன்றத்துக்கு வந்த புதிய யோசனை. இனி விரிவான செய்திகள். கண்டி தெல்தனிய பகுதியில் காரொன்றினுள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அண்மையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் 33 வயதுடைய பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. உயிரிழந்த பெண் மாத்தறை மாவட்டத்தின் வெலிகம பகுதியை சேர்ந்த வைத்தியர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது உயிரிழந்த பெண்ணுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வலான மத்திய ஊழல் ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த நபரும் அவரது மனைவியும் யாழ்ப்பாண பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை 22,600 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்படி 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 5,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களிலும் தீவிரமாக தொடர்ந்ததால் மொத்த போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 22,644 கோடியே 70 லட்சம் ரூபாவை எட்டியுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் சான்று பொருட்கள் வைப்பறையில் இருந்த 750 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அங்கிருந்த அதிகாரியை திருடி விற்பனை செய்த சம்பவமும் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 2025 ஜூலை 28ஆம் தேதி அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் சோதனையின் கீழ் தன்வசம் வைக்கப்பட்டிருந்த 250 கிராம் ஐஸ் போதைப் பொருளை விற்பனைக்காக கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே கடத்தல்காரர்கள் பற்றிய விவரங்களை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபட்ட போலீசார் கடற்படையினருக்கு 785 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக தொகை பணம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்ற தீர்ப்புகளுக்காக காத்திருக்கும் 8,554 கிலோகிராம் போதைப் பொருட்கள் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 4 பூட்டுகளை கொண்ட இரும்பு பெட்டிகளால் மூடப்பட்ட அறைகளில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உயர் நீதிமன்ற வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் உள்ள உலைகளில் முழுமையாக எரித்து அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தன்னிடத்தில் இருப்பதாக கூறப்படும் 18 லம்போர்கினிகளில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது கண்டுபிடித்து தமக்கு வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். கடந்த தேர்தல் காலத்தில் அரசியல் களத்திலும் சமூக ஊடகங்களிலும் அவரிடம் அதிநவீன 18 லம்போர்கினி கார்கள் இருப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது கண்டுபிடித்து எனக்கு தாருங்கள் என்றும் அந்த லம்போர்கினியை ஓட்டுவதற்கு தான் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தன்னிடம் இருப்பதாக கூறப்பட்ட அந்த வாகனங்களின் இருப்பை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தான் வாழ்நாளில் லம்போர்கினி ஓட்டியதில்லை என்றும் அரசாங்கம் மேலும் லம்போர்கினி கொடுத்தால் அவர்களையும் ஒரு ரவுண்ட் கூட்டிச் செல்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள ரிட் மனு மீதான விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு 2வது நாளாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனு மீதான விசாரணை ஜூலை 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர்
நீதியரசர் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தனது தரப்பின் மேலதிக வாதங்களை இன்று நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளார். இதனையடுத்து மனு தொடர்பான மேலதிக வாதங்கள் மற்றும் விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. முன்னதாக இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர, அதன் பொறுப்பதிகாரி மாதவ குணரத்ன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அனைவரும் திட்டமிட்ட முறையில் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். அதன்படி தற்போதைய திசை காட்டி அரசானது ராஜபக்ஷ குடும்பத்தினரை பழி வாங்கும் ஒற்றை நோக்கத்துடனே தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாளும் எம்மை குறிவைத்து ஏதாவது ஒரு வகையில் இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. மாறாக தற்போதைய கடுமையான பொருளாதார சூழலில் சிக்கியுள்ள நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதற்கோ அரசு எவ்வித முறையான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அரசின் இத்தகைய பழிவாங்கல் அரசியல் போக்கு மற்றும் பொருளாதார தோல்விகள் காரணமாக தற்போதைய ஆட்சியின் மீது நாட்டு மக்கள் மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே கடுமையான அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்தும் புதிய சட்ட மூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சமூக ஊடகங்கள் குறைந்தபட்ச வயது சட்ட மூலம் என்ற பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினரும் பைசர் முஸ்தபாவினால் இன்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்துவதும் இணையத்தினூடாக பரவக்கூடிய தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் இந்த சட்டமூலத்தின் பிரதான நோக்கமாகும். சட்டமூலத்தின்படி 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதை தடுக்க அல்லது கட்டுப்படுத்த தேவையான விதிமுறைகளை உருவாக்குவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள் ஒரு நாளில் சமூக ஊடகங்களை எவ்வளவு நேரம் பயன்படுத்தலாம், எந்த நேரங்களில் பயன்படுத்தலாம் என்பதையும் ஒழுங்குபடுத்தும் விதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை இந்தியாவை உருவாக்கியதாகவும் அன்று இந்தியாவின் நண்பராக இருந்த சிரிமாவோ அம்மையாருக்கு எதிராக ஜெயவர்தன செய்த காரியத்திற்காகவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. எனவே இனப்பிரச்சினை என்பது சிங்கள தமிழ் பிரச்சினை அல்ல என ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர சர்ச்சை கருத்தை வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் உருவாக்கம் தொடர்பில் பயமின்றி எந்த இடத்திலும் நான் பேசுவேன் என்றும் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கும் போஷிப்பதற்கும் பின்னால் இந்தியாவை இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயிற்சி மற்றும் தங்குமிடங்கள் அனைத்தும் அங்கே இருந்ததாகவும் ஆனால் இறுதியாக இந்தியாவுக்கே அது தலையடியாக மாறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவை அனைத்திற்குள்ளும் இந்த நாடு துண்டாடப்படுவதை பற்றிய நோக்கமே இருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டதுடன் இன்றும் கூட ஜம்மு காஷ்மீரில் அடைத்துக் கொள்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறாயின் இந்த பிரித்தாளும் ஆட்சி யாருக்கு தேவை என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கத்தின் விதியையும் சர்வதேச சக்திகளை தீர்மானிக்கின்றதாகவும் கடந்த அரசாங்கத்தின் விதியையும் அவர்களை தீர்மானித்ததாகவும் ரோகண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர தெரிவித்துள்ளார்.